அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். உங்கள் உள்ளே இருக்கின்ற ஆன்மாவாகிய ஆண்டவனை நான் வணங்குகிறேன். இறந்தவரிடம் நீங்கள் வைக்கின்ற வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றி தருகிறார் என்பது உண்மை, நிச்சயம். என்ன குருஜி சொல்றீங்க? எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. என்ன இறந்தவருக்கு நம்ம என்னென்ன சொல்றோம் அது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இறைவனடி சேர்ந்தார், ஆண்டவனோடு ஐக்கியமானார், தெய்வ நிலைக்கு சென்றார், தெய்வமா மாறிட்டாரு, சிவநிலை அடைந்தார், சிவ பதவி அடைந்தார். இப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா? காலகாலமா சொல்றோம். ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு இப்ப அடிக்கிற போஸ்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வத்திற்குள் அடக்கமானார், சிவகதி அடைந்தார். இப்போ இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? இது நீங்க சொன்னீங்களா? உங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, தாத்தம் பாட்டி, முப்பாட்டம் முப்பாட்டி, அதுக்கு எத்தனை ஆண்டுகளாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தைகளை ஏன் பயன்படுத்தினாங்க? கிராமப்புறங்கள்ல இன்னைக்கும் போனீங்கன்னா, எங்கம்மா உங்க வீட்டுக்காரு, அவர் தெய்வமாயிட்டாருங்க சொல்லுவாங்க. இது வழக்கத்தில் இருக்கிற சொல். அப்போ மனித நிலையில் இருந்த ஒருவர் தெய்வமாக மாறிவிட்டார் என்று கூறுகின்ற அர்த்தம்னா இறைநிலையை அவர் அடைந்து விட்டார். அப்போ இதுவரைக்கும் உங்களோட அவர்கள் வாழ்ந்து வந்தாங்க இல்லையா? அப்ப ஏன் அவங்க உங்களுக்கு இறைவனா தெரியல? ஏன் அவங்க உங்களுக்கு தெய்வமா தெரியல? ஆனா அவங்க தான் உங்களுக்கு கடவுள்ன்றது காலகாலமா சொல்லிட்டு வராங்க. அது நம்ம காதுல ஏறதே இல்லை. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். எப்பா, முதல்ல உனக்கு யார் தெய்வம்? உன்னோட வாழ்ந்து வரவங்க தான் தெய்வம். அவங்க உயிரோடு இருந்தாலும் அவங்க தான் தெய்வம், அவங்க இறந்து போனாலும் அவங்க தான் தெய்வம். இதை எத்தனை பேர் நம்ம புரிஞ்சுன்னு இருக்கிறோம்? அப்ப இருக்கும்போது மனிதனாக்குறாரு, இறந்துட்ட பிற்பாடு அவரை நம்ம என்ன சொல்றோம்? தெய்வ நிலை அடைந்தா. எது அடைஞ்சது? அவருடைய உடம்பா, அவருடைய தேகமா, அவருடைய பாடியா? அதைதான் நம்ம எரிச்சிடுறோம், புதைச்சிடுறோமே. அப்புறம் அது எங்க தெய்வ நிலைக்கு அடையும்? யோசனை பண்ணி பார்த்துக்கிறீங்களா? அப்ப எப்படி நீங்க தெய்வம் ஆயிட்டாரு, தெய்வ நிலை அடைந்தாரு, சிவகதி அடைந்தாரு, சிவபதவி அடைந்தாரு, இறைவனோடு இரண்டரை கலந்து விட்டாரு, ஆண்டவனோடு ஐக்கியமாயிட்டாரு, கலந்துட்டாரு, என்னென்ன வார்த்தைகள் சொல்றீங்க? இந்த வார்த்தைகளுடைய உண்மையான தத்துவம் என்ன? மனிதனுக்குள்ளே ஒரு ஆன்மாவது உயிரோடு இருக்கும் போதும் உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம மேல உருவத்துல தான் அவரை பார்க்கிறோமே தவிர அவருக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆத்மாவை நாம் பார்ப்பதில்லை. இப்ப அந்த உருவத்துல இருந்த அந்த ஆத்மாவை தான் இப்ப தெய்வ நிலைக்கு போயிருக்கிறதே தவிர அவர் உடம்பு, அவர் தேகம், அவர் பாடி இல்லை. அப்போ நாம கண்ணால பார்க்காத கடவுள் எல்லாம் வணங்குறீங்க. கடவுளே என்னை காப்பாத்து, நான் உங்ககிட்ட எவ்வளவுதான் பிரார்த்தனை வைப்பேன், உங்ககிட்ட எவ்வளவுதான் வேண்டுதலை வைப்பேன், உங்ககிட்ட எவ்வளவுதான் கோரிக்கைகள் வைப்பேன், உங்ககிட்ட எப்படிதான் கதறி அழுதாலும் நீ செய்யவே மாட்டேன்றிய கடவுளே. என்ன கோயிலா ஏறி 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 நீங்க வணங்குறீங்களே, கண்ணால அந்த கடவுள்களை இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா?
சொல்லுங்க மனசாட்சி தொட்டு. இல்ல, நீயும் பார்க்கல, உங்க அப்பா அம்மா பார்க்கல, அவங்க அப்பா அம்மா பார்க்கல. ஆதியிலிருந்து எந்த மனுஷனும் கடவுளை உயிரோடு பார்த்தது கிடையாது. அப்ப கதைகள்ல சொல்றாங்களே, அதெல்லாம் கற்பனைகள், உண்மை கிடையாது. நான் கடவுளை நேரில் பார்த்தேன்னு எவனா சொல்றான்னா உங்களெல்லாம் முட்டாள்கள் ஆக்குறான்னு அர்த்தம். அப்போ அந்த கண்ணால பார்க்காத கடவுள்கிட்ட போய் நீங்க கோரிக்கைகள் வைக்கிறீங்க எல்லாம். இது என்ன? ஒரு நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கையில தான் அந்த கடவுள்கிட்ட போய் என்ன பண்றீங்க? அப்பா இது எனக்கு நிறைவேற்றித்தா, நான் உனக்கு கமிஷன் தரேன். என்ன கமிஷனு? உனக்கு நான் அபிஷேகம் பண்றேன், நான் உனக்கு நல்ல மாலையை போடுறேன். என்னென்ன பேசுறோம்? நீ அவன் கொடுக்குற கமிஷன்னாலதான் அவன் உனக்கு செய்ய போறானா? அப்போ உனக்கு அந்த கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லை. கண்ணால பார்க்காத கடவுள்கிட்ட எல்லாம் போய் கதறி அழுகுறீங்க, வேண்டுதலை வைக்கிறீங்க, எல்லாம் செய்யறீங்க. ஆக உங்களோடு வாழ்ந்த ஒரு கடவுள் மனித உடலோடு இருந்ததை தவிர நீங்க அதை மனித உடலோடு தான் பார்த்தீங்களே தவிர, ஆனா அதற்குள்ள இருக்கின்ற இறைவனை, ஆண்டவனை, கடவுளை, தெய்வத்தை நீங்க பார்க்கவே இல்லை. ஆனா அவர் இறந்து மேல போனதோ அவருடைய ஆன்மா தான் அந்த இறைநிலையில இருக்கு. இப்போ கண்ணால இது வரைக்கும் பார்த்த அந்த ஆன்மா கிட்ட நீங்க வைக்கிற பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறுமா? கண்ணால இது வரைக்கும் பார்க்காத கடவுள் கிட்ட வைக்கிற கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறுமா? நீங்களே யோசனை பண்ணுங்க. அப்போ இறைநிலை அடைந்தவர்கள், இறந்தவர்கள், அவர்களுடைய ஆத்மாவானது இப்போதும் உங்களோடு தொடர்பில் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது மனம் முருகி அவர்கள்கிட்ட வேண்டுதல்களை வைப்பீங்களா? மனம் முருகி ஏதாவது கேட்பீங்களா? ஏதாவது பிரார்த்தனைகளை வைப்பீங்களா? என ஏக்கத்தோடு அந்த ஆன்மாக்கள் காத்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு செய்வதற்கு தயாரா இருக்கு. செய்ய தயாரா இருக்கிற அந்த தெய்வத்தை விட்டுடுறீங்க. செய்யுமோ செய்யாலும் தெரியாத தெய்வத்துக்கிட்ட போய் நீங்க எல்லாத்தையும் பண்றீங்க. அப்ப அந்த தெய்வம் கூட என்ன சொல்லும்? எப்பா, உங்க அப்பா அம்மா தானே தெய்வம், அந்த தெய்வம் உங்களோட தானே வாழ்ந்தது, அதை விட்டுட்டு என்கிட்ட கேட்குறீங்களே எப்படின்னு சொல்லுமா? இல்ல உங்க அப்பா அம்மாவை நீங்க விட்டுட்டீங்க, அது ஆன்மா இல்லை, ஆத்மா இல்லை, அதனால அது முடிஞ்சு போச்சு, நான் செய்து தரேன்னு சொல்லுமா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அப்போ உங்களுடைய வீட்டில் இறந்தவர்கள் யாரா இருந்தாலும், அது அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அக்காலா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், எல்லாமே உள்ளே ஆன்மாவானது உள்ளே இருக்கிறது. அந்த ஆன்மா தான் இந்த தேகத்தை விட்டு வெளியே போச்சு. அந்த ஆன்மா என்பது நமக்கு என்ன சொல்றோம்? ஆத்மா என்று சொல்கிறோம். அந்த ஆத்மாவை நாம் என்ன பண்ணணும்? கடவுளை நீங்க பார்க்காத கடவுளுக்கு பேரு பரமாத்மா, நீங்க பார்த்த கடவுளுக்கு பேரு ஜீவாத்மா. இந்த ஆத்மாவிடம் நீங்கள் கேட்கின்ற வேண்டுதல்கள் எல்லாம் 100% அவர்கள் நிறைவேற்றி தருகிற. ஏன்னா உங்களோட வாழ்ந்தவர்கள், உங்களுடைய கஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியும், உங்களுடைய மனம் அவங்களுக்கு தெரியும், உங்களுடைய ஆசா பாசங்கள் அவர்களுக்கு தெரியும், எல்லாமே உங்களை நன்கு அறிந்தவர்கள். அதனால் அவர்கள் உங்களுடைய வேண்டுதல்களை, பிரார்த்தனைகளை 100% நிறைவேற்றி தருகிறார்கள் என்பதை நம்புங்கள். நம்பி உங்களுடைய பிரார்த்தனைகளை, வேண்டுதல்களை வையுங்கள். குறிப்பிட்ட நாட்களுக்குள், மாதங்களுக்குள் அவைகள் நிறைவேறுகின்றன என்பதை உணர்வு பூர்வமாக அனுபவித்த பிற்பாடுதான் உங்களுக்கு அந்த உண்மைகள் நம்பிக்கை வரும். சந்தோஷம்.